ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. பயங்கரமாக ஒரு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் அந்த விருச்சிக ராசிகிட்ட அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எப்படிங்க? ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் அந்த விருச்சிக ராசிகிட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. எப்படி? இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. எதுலையுமே ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஒரு தைரிய குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இந்த விருச்சிக ராசியாளர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியுடைய குணம் கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசிகிட்ட அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட குணம் இந்த விருச்சிக ராசி என்பது அதிகமா இருக்கும். எதை எடுத்தாலும் சரி பாருங்க, பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணமும் இந்த விருச்சிகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பதற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி, எல்லாருமே இந்த குரு பயிற்சி பெருசா எதுவும் பாதிச்சிருமோ அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் விருச்சிக ராசியை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாதிக்காது. குரு பகவான் நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை விட்டு தாண்டிட்டீங்க. எப்படி? ஒரு கண்டத்தை விட்டே தாண்டிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். நல்ல ஒரு சுகம் இல்லாத தன்மை, நிறைய பிரச்சனை, நிறைய தடைகளை தாண்டி இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. குருவுடைய வீட்டுல இந்த சனி பகவான் இருப்பது, 5ல சனி இருப்பது நல்ல ஒரு பலம். அப்ப இங்க கெட்டதுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. எப்போதுமே குரு பகவான் பாருங்க, அவர் பார்க்கிற இடமும் பொண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தா அதனாலதான் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. என்ன செலவை கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சி? என்ன பண்ணது போது? செலவை கொடுக்க போகுது. வரவில்லை, செலவை கொடுக்க போகுது. அது நம்ம சுப செலவா கொண்டு போகணும், அவ்வளவுதான். அதான் நம்ம திங்க் பண்ணி கரெக்டா இறங்கணும். விருச்சிக ராசிக்காரங்க எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். எந்த கிரகத்துக்குமே கிடையாதுங்க. நவகிரகத்துல 8 கிரகம் கெட்டாலும் சரி, 9வது கிரகம் ஒரே கிரகம், உயிரை கொடுத்து காப்பாத்துக்கிற கிரகம் ஒரே கிரகம் குரு தாங்க. அப்ப குரு எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க. குரு பார்த்தா கோடி நன்மை. எல்லா விஷயத்துக்கும் சரி, ஒரு மனிதனுக்கு குரு முக்கியமான கிரகம். உங்களுக்கு பாருங்க, குரு 2ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. இப்ப 2ஆம் இடம் என்னங்க இருக்கு? வருமானம் இருக்குங்க. உங்களுக்கு 2ஆம் இடம் தான் வருமானம் இருக்கு, குடும்பம் இருக்கு, உங்களுடைய பேச்சுத்தன்மை இருக்குது, உங்களுடைய முயற்சி இருக்குது. எல்லாமே இந்த 2ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு சரியா அமையலாம், குடும்பமே இருக்காதுன்னு அர்த்தம். எப்படி? பேச்சால பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எனக்கு பேச்சால பிரச்சனை வருதா 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப 2ஆம் பாவகத்துக்கு இந்த குரு பகவான் வர்றாரு கோச்சாரத்துக்கு. பார்த்துட்டு நான் விதிக்கு சொல்ல, கோச்சாரத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. இங்க கெட்ட வரையே கிடையாது குரு. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, கெடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் கிடையாது. 5னா என்னங்க?
எவ்வளவு ஆசை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க, அதை வெளில சொல்லாம வச்சிருக்கீங்களா நீங்க? விருச்சிகராசிக்காரர்களை வெளில சொல்ல மாட்டாரு. அவர் ஆசையே மனசுக்குள்ள வச்சிருப்பாரு, அதை வெளில காட்டிக்க மாட்டாரு. அவர் புரிஞ்சுக்க முடியாது இவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. நீங்க கெஸ் பண்ண முடியுமா? விருச்சிகராசியை கூட்டு கேளுங்க, ரகசியம், இது என்னுடைய பர்சனல், ஏன் விஷயம் அப்படிம்பாரு. ஆனா அவங்ககிட்ட பயங்கரமான திறமை இருக்கு, அதை வெளியில அவர் கொண்டாடாம நிறைய பேர் அப்படியே மறைஞ்சு அப்படியே ஒரு அவங்கள்ட்ட திறமை இருக்கு, அதை வெளில கொண்டாந்து அவங்க ஜெயிக்க முடியல. அவ்வளவுதான் அவங்கள்ட்ட உள்ள மைனஸ். ஏன்னா கொஞ்சம் தைரிய குணம் கம்மியா இருக்கும். ஏன் இப்படி சொல்லுங்க, சந்திரன் நீசம் மாறாரு, இது யாரு சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அது கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமை இருப்பாங்க. என்ன சொல்றேன்னா, உங்களுடைய தைரியத்தை வெளில கொண்டாந்தாவே நீங்க எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு விருச்சிகத்தை பொறுத்தவரை. அப்ப 5ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா ஆசையை காட்டக்கூடிய அந்த குருவா வர்றாரு. நம்முடைய பூர்வீக சொத்து, நம்முடைய குலதெய்வம், நம்முடைய குழந்தைகள், கலை, கற்பனை, இந்த சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு நிறைய இருக்கீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நிறைய ஒரு எப்படின்னா கேட்காம கிடைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு வந்து பாருங்க, எப்படியே எனக்கு பிரச்சனை வந்துச்சுங்க, ஏதோ ஒரு கடவுள் ரூபத்துல எனக்கு சரியாயிருச்சு, அது என்னன்னே தெரியல, எங்கேருந்தோ வந்தாங்க, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி போயிட்டாரு. இதான் 5ஆம் பாவம். அப்போ ஒரு மனிதனுக்கு பாருங்க 5ஆம் பாவம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாவம் பாருங்க. லாட்ரி யோகம், திடீர் யோகம் எல்லாமே 5ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும். அப்ப 2க்கும் 5 கூடிய ஒரு குரு. அப்ப குரு வந்து இங்க கெட்டதுக்கு எடுக்கக்கூடாது, நிறைய நல்லதுக்கு மட்டும்தான் நமக்கு எடுக்கணும். சரிங்க, இப்ப 8ஆம் பாவத்துக்கு போறாரு, அது கெடுக்குமா கெடுக்காதா? 8ஆம் இடத்துல குரு போனாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம், ஆருடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரத்துல போறதுனால இங்க பாதிப்பே இல்லை. நீங்க கவலைப்படாம அடிங்க, ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி அடிங்க, ஜெயிக்கலாம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல போவாரு, அதுவும் சூப்பர். ராகு எங்க இருப்பாரு? 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரு. அதனால இங்க நான் கெட்ட விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன், நிறைய நல்ல விஷயம் விருச்சிகத்துக்கு இருக்குது. அதை எடுத்து கொண்டு போற விதத்துல தான் உங்களுடைய திறமை இருக்குது, அவ்வளவுதான். 8ஆம் இடத்துல குரு போயிட்டா ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணலாம், அவ்வளவுதானே. இதானே அவனுடைய பிளான். இப்ப ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா மைண்ட்ல? செலவு பண்ணலாம் ஒரு மைண்ட் வச்சிருப்பீங்களே, கண்டிப்பா இருக்கும். அதுக்கான நேரம் இப்ப இந்த குரு பயிற்சி. ஏன்னா இவங்களுக்கு வருமானம், இன்கம், பொருளாதாரம் நிறைய தடை பிரச்சனை கண்டிப்பா இருந்துச்சு. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவுகள் நிறைய பார்த்தாங்க. சகோதர செலவு பிரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் சரியா இல்லை. எல்லாமே ஒரு மந்தத்தன்மையை பார்த்தாங்க. நிரந்தரமா இன்னும் வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடன் வந்துச்சா, பகை வந்துச்சா, எதிரி வந்துச்சா, மருத்துவ செலவு வந்துச்சா, வம்பு வந்துச்சா, வழக்கு வந்துச்சா, இந்த அக்டோபர் மாசத்துல எடுத்துக்கங்க அப்படி சொல்லுவாங்க. அக்டோபர் மாசத்துல பாருங்க, நிறைய ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியல, நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. லைஃப்ல எவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களா? அது எதுவுமே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியல. முயற்சி பண்றீங்கன்னா வர முடியல, எல்லாமே ஒரு தடையா இருக்குது. எனக்கு என்னன்னே தெரியலங்க. ஒன்னும் அவங்க ஜாதக தசாபுத்தி மாறி இருந்தா இது மாதிரி நடக்கும் நிறைய பேருக்கு. நான் எல்லாத்துக்கும் சொல்லல, ஒரு சில பேருக்கு மட்டும். இனிமே உங்க லைஃப் நல்லா செட்டில் ஆகணும். உங்க ஜாதகத்துல பாருங்க, இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அவருடைய பார்வை எங்கெல்லாம் பாக்குதோ அது எல்லாமே பொண்ணு ஆக சொல்லல. குரு பார்த்தா கோடி நன்மன். இப்ப பாருங்க, எடுத்தவன வருமான பொருளாதாரம் திடீர்னு கொடுப்பாரு. அதான் திடீர் யோகம்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு திடீர் யோகம் இருக்குது. ஏன்னா அவர் 7ஆம் பார்வையா ஸ்ட்ரீட்டா எங்கேயா பார்த்துட்டு இருப்பாரு, 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அங்கே வருமானத்தை எக்காரத்தை வந்து குறைக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்ண வைப்பாருன்னா, ஏதாச்சும் இடத்த கொடுத்து காசு கொடுத்து உங்களை வாங்க வைப்பாரு. அதான் அவர் பண்ண வைப்பாரு. ஏதோ ஒரு இடம் பக்கத்துல வந்துச்சு, தூரத்துல வருது, ஏதோ இடம் வருது, நான் காசை போட்டு வாங்கலாமா பண்ணலாமா, குரு நல்லா இருந்தா இப்ப வாங்கிடுவாங்க. இப்ப இடம், பூமி, பொருளாதார வருமானம், இன்கம், இப்ப நகை கூட வாங்கலாம். 8ஆம் இடத்துல குரு பண்ணா நகை கொண்டு அடகு வச்சுட்டு இடத்த காசு கொடுத்து இடம் வாங்கலாம். இந்த பிளான் ஓடலாம்ல, இதுவும் செலவு தானே. அப்ப இடத்துக்காண்டி ஒரு நகை அடை வைக்கிறதோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றதோ, இல்ல லோன் கேட்கறதோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாம் இந்த குரு பயிற்சியில சொல்றேன். இப்ப பொருளாதார வருமானம் எக்காரதோடு குறையாது, மருத்துவ செலவு இருக்காது. ஃபர்ஸ்ட் மருத்துவ செலவத்தை 5ஆம் பார்வையா சிறப்பு பார்வைங்கிற ஒரு 5ஆம் பார்வை தான் எங்க 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப மருத்துவ செலவு வராது, உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப நல்லா இருக்கும். குரு பாக்குறதால சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா வீடு கட்டினாங்க ஆகணும். 100% ஒரு வருஷத்துல வீட்டு மன அதிகமா போடுறவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். வீட்டுக்கடனை அதிகமா அடைக்கிற யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். வீட்டுல உள்ள கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கம் முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி. எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் நீங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா அடைச்சு போடுவீங்க. வண்டி, வாகனம், பூமி, இடம், பூமி எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். பூர்வீகத்து பூர்வீகத்துல உள்ள பிரச்சனை வழக்குல எல்லாமே சரியாகும். நிறைய கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை தீரும். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு.
இப்ப எல்லாமே பாருங்க, இப்ப எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், கடன் வாங்குறது, வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுக்குறாரு. திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கிடும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க, நீங்க சந்திக்க மாட்டீங்க. லைஃப்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணமா, ரெண்டுமே செட் ஆகும். ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆகும்போது சுக்கிரன் இங்க உச்சத்துல உட்காந்துருக்காரு. நீங்க தைரியமா திருமணத்தை மட்டும் நீங்க வரண பாருங்க. ஒண்ணு வீடு கட்டல காசு பணத்தை போடுங்க, இல்லைன்னா திருமணத்துல காசு பணத்தை போடுங்க. ரெண்டு விஷயத்துல ஏதாவது விஷயம் குடும்பத்துல சுபகாரியம் நடந்தே தீரும். தாய் தந்தை சொத்துக்கள் நல்லா இருக்கும். ஆனா சுப செலவா பண்ணுங்க. என்னை பத்தி வீடு இடத்துல காசை போடணும், இல்ல திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலம் பண்ணிக்கணும், அப்படி அமைப்பு கண்டிப்பா வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 10ல கேதுவும் தொழில் கொஞ்சம் கவனம் தேவை. பெருங்கொண்ட லாபம், திடீர் ராஜயோகம், லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர் சூப்பரா இருக்கும். திடீர்னு பணம் வரும், நான் சொன்னல எல்லாம் வரக்கூடிய அமைப்புலாம் வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். உத்தியோகத்துல வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், உயர் பதவி கிடைக்கலாம். வெளிநாடு யோகம் நிறைய பேர் விருச்சிக ராசிக்கு வரலாம். படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களையும் படிப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரலாம். அரசாங்க வேலை கண்டிப்பா 100% வரலாம். குழந்தை பாக்கியம், திருமணம் ரெண்டுமே ஓகே. இப்ப எந்த ஒரு தடவையுமே கிடையாது. விருச்சிக ராசிக்கு சுப செலவா பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் விஷானத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க, ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் அதிகமா இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா விசாரணை பண்ணவங்க, இனிமே கஷ்டம் இருக்காது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வருமான இன்கம் சார்ந்த விஷயம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பா சூப்பரா அமைது இந்த விசாரணத்துல பிறந்தவங்க. ஏன்னா குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கும். இனிமே குடும்பத்துல பார்க்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் சாதிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. முருகபெருமான் உங்களுக்கு பலமா இருக்காரு, அவளோட பதிங்க விசாரத்துல பிறந்தவங்க. நல்லா டைம் சூப்பரா இருக்கு. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். என்னை பொறுத்தவரை சுப செலவா பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்த அனுஷத்துல பிறந்தவங்க எதுவுமே பாருங்க, அனுசத்துல பிறந்தவங்க பாருங்க, ரொம்ப உழைக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க, நல்ல திறமையான குணம் இருக்கும். நல்ல ஒரு பொதுமக்களோட தொடர்பு ஈடுபாடு போடுவாங்க. எல்லாமே ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுசரத்தில் தான். அனுசத்துல பிறந்தவங்க வீடு, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு, வெளியூரோ, படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம், குடும்பத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலுமே அனுசத்துல பிறந்தவங்க இனிமே லைஃப்ல நல்லா இருக்கும். ஆனா சுபகாரியம் சுப செலவு அனுசரத்தை பண்ணிதான் ஆகணும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வேலை உத்தியோகம் மாற்றம், இதெல்லாமே நீங்க மாத்தக்கூடிய பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா சனி பகவான் 5ஆம் பாதத்துக்கு போயிட்டாரு, அதனால சொல்றேன். அப்ப எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு அனுசத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க புத்திசாலி. இவங்க மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம், மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க அறிவு திறன் ஏற்ற வேலை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்துல ஒரு தடுமாற்றத்துல கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க இருந்துகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஒரு மருத்துவ செலவு, ஒரு டிப்ரெஷன் அளவுக்கு போயிட்டீங்க. ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. அந்த குழப்பங்களை நீங்கிரும். ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கேட்டை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைக்கக்கூடிய நேரம் வரும். அதே மாதிரி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கடன் ஒற்றுமை சார்ந்த திடீர் லாபம், வருமானம் இது எல்லாமே சூப்பராக. உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சு நல்ல வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையும். வரக்கூடிய குருபாவோடைய கிரக பேச்சு விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல குரு போனாலும் எதிர்பாராத ஒரு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.